ஹாய் வணக்கம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா நட் கிராஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். இந்த நட் கிராஸ் ஃபுட் சப்ளிமெண்ட்டில் காணப்படுற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொன்னால் கோரை புல்லேருந்து பெறப்படுற கோரை கிழங்கு. இந்த கோரை கிழங்கு பொறுத்தவரையில் இது ஒரு பூக்கும் தாவரம், அதே மாதிரி புல் வகையை சேர்ந்தது. இது வறண்ட பிரதேசங்களில் வரக்கூடிய ஒரு மூலிகை தாவரம்னு சொல்லலாம். இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்தவரையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அவங்க கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக். ஸோ அதே போல் தான் சித்த மெடிசின்கள்லையும் சரி, எங்களோட ஆரம்ப காலத்தில் முன்னோர்களும் சரி ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணி வந்தது இந்த கோரை கிழங்கு தான். சித்த மெடிசனில் இருக்கிற அதிகமான மருந்துகளில் இந்த கோரை கிழங்கும் சேர்க்குறாங்க, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தான் ஆரம்ப காலங்களில் வீடுகளில் அஞ்சரை பெட்டி ஒன்றை வச்சுருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஃபெஸ்டைட் பாக்ஸ் ஒவ்வொரு வீட்லேயும் காணப்படுமே அது மாதிரி. ஸோ அந்த அஞ்சரை பெட்டியில் இந்த கோரை கிழங்கையும் அவங்க வச்சுப்பாங்களாம். ஸோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த கோரை கிழங்கு. இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் காணப்படுது. உடல் ரீதியான மருத்துவ குணங்களும் இதில் காணப்படுது, அதே மாதிரி சரும ரீதியான மருத்துவ குணங்களும் இதில் காணப்படுது. இந்த கோரை கிழங்கில் காணப்படுற நியூட்ரிஷன் கண்டெய்ன்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் கார்போஹைட்ரேட் காணப்படுது, அதே மாதிரி ஃபைபர் காணப்படுது, அதே மாதிரி ப்ரோட்டீனும் காணப்படுது, கொஞ்சம் லோ அமௌண்ட் ஃபேட்டும் இதில் காணப்படுது. அதே மாதிரி இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டெய்னும் காணப்படுது. மினரல்ஸ் இதில் என்னென்ன இருக்குது நான் பார்த்தோம்னு சொன்னால் கல்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, அதே மாதிரி அயன் இருக்குது, கொஞ்சம் பொட்டாசியமும் இதில் காணப்படுது. அதோட அமினோ ஆசிட்டும் இதில் காணப்படுது.